அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை அமாவாசை என்று திதி கொடுக்க உகந்த நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை அமாவாசை என்று திதி கொடுக்க சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணிக்குள், அதாவது 11:55 வரை உள்ள நேரம் மிகவும் உகந்ததாக இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருவோண நட்சத்திரம் நேரம் காலை 9:21 முதல் 11:55 வரை மாபெரும் சிறந்ததாக இருக்கின்றன. புனித நீர்நிலைகளில் நீராடி மதிய வேளைக்கு முன் தர்ப்பணம் செய்து முடிக்க வேண்டும். பொதுவாக சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 9 மணி முதல் 11:55 வரை இது பொதுவாக உகந்த நேரமாகவே பார்க்கப்படுகிறது. திதி கொடுக்க திருவோண நட்சத்திரத்தில் காலை 9:21 மணி முதல் 11:55 வரை திருவோண நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் என்பதனால் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்குரிய நட்சத்திரத்தில் இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பதனால் உங்களுடைய பெரியோர்களுடைய மன நிம்மதி பெற்று புண்ணிய பலன்கள் பெறப்போகிறீர்கள். உச்சி பொழுதில், அதாவது மதிய வேளைக்கு பிறகு முன் தர்ப்பண காரியங்கள் முடித்து விட வேண்டும். தை அமாவாசை 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 5:27 முதல் 6:21 வரை புனிதமாக நீராட மாபெரும் உகந்த நேரமாகவே இருக்கிறது. காலை எழுந்து புதிய நதிகளில் நீராடி கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராட வேண்டும். நீர்நிலைகளில் காலையிலேயே, அதாவது நீர்நிலைகளில் காலை போய் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு கரையிலேயே நண்பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்து முடிக்க வேண்டும். அன்னதானம், வஸ்திர தானம் போன்றவற்றை செய்ய வேண்டும். முக்கியமாக அதிகப்படியான தமிழ்நாட்டில் மௌனி அமாவாசை அனுசரிக்கப்படுவதனால் மௌனம் காப்பது நல்லதாகும். இந்த நேரங்கள் அமாவாசை விழும் ஆண்டை பொறுத்து மாறுபடும். எனவே உங்கள் வருடாந்திர பஞ்சாங்கத்தை பார்த்து உறுதி செய்து கொள்வது சிறப்பம்சமாகவே இருக்கிறது. முக்கியமாக திதி கொடுக்கவென்று நினைத்து பார்த்தால் அனைத்து மக்களும் கொடுக்க வேண்டியதுதான் அவசியம். குறிப்பாக திதி தர்ப்பணம் இறந்தவர்களுடைய நேரம் மற்றும் காலம் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் தெரிந்து கொள்வது அவசியம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை வரும் அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது. ஆடி அமாவாசை என்று பித்திருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்தில் வருவதாக ஐதீகமாகும். மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை பித்ருலோகம் பூலோகம் வந்தடைவார்கள். மகாலயபட்ச காலத்தில் தங்கி இருந்து அருள் புரிவார்கள். தை அமாவாசை என்று பித்துக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதிர்லோகம் திரும்புவதாக ஐதீகமாகும். அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் உரைத்து செய்யும் வழிபாடு தர்ப்பணம் ஆகும். முக்கியமாக தர்ப்பணம் செய்தால் நம்முடைய குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விரைவாக தீரும். திருமண பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பேறு பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீரும். தர்ப்பணம் செய்த பெண் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணம் இதெல்லாம் அடங்குமாகும். ஒருவர் இருந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நாம் வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று செய்யும் வழிபாடு சிதார்த்தம் எனப்படும். இதில் பிண்டம் வைத்து வழிபடுவது சிறந்தது. குறிப்பாக அவை இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சிதார்த்தம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. முக்கியமாக தை அமாவாசை, அதாவது தை அமாவாசை 2023 ஜனவரி 18 குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை என்று சிறப்பான அமாவாசையாகும். திதி கொடுக்க உகந்த நேரம் என்று சொன்னால் அதிகாலை 1:20 முதல் துவங்கி திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரை தை அமாவாசை திதி இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்து முடிக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதனால் சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்திலும் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும். முக்கியமாக யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால்
தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். முக்கியமாக இந்த தை அமாவாசையில் கொடுக்கப்படும் இந்த தர்ப்பணமானது மாபெரும் சக்தி மிக்கதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் மற்றும் அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் பித்ருக்கள் நீக்கி நமக்கு நல்லருள் புரிவார்கள் என்பதே இதன் முழு நோக்கமாகும். முக்கியமாக தை அமாவாசை என்று திதி கொடுக்க உகந்த நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கண்டிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். அமாவாசையிலேயே தை அமாவாசை மிகவும் சிறப்பு மிக்கது. 2026ஆம் ஆண்டில் தை அமாவாசை மாபெரும் சிறப்பு மிக்க நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி தினம் முக்கியமானது. அதிலும் ஆடி, புரட்டாசி, தை அமாவாசை தினங்கள் சிறப்பு மிக்கதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த காலங்களில் முக்கியமாக அமாவாசை போன்ற முக்கியத்துவமான நாட்களில் எவர் ஒருவர் அனைத்து விதமான தீய சக்தியிலிருந்து ஆன்மீக வழிபாட்டில் உள்ளே நுழைகின்றனரோ அவர்களுக்கு கண்டிப்பாக பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அருள் புரிவார் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. இன்றளவும் இதற்கு நிதர்சனமான உண்மை இருக்கிறது. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது. சனீஸ்வர பகவானின் வாகனம் காகம் யமலோக வாசத்தில் இருக்கும் என்றும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சாஸ்திரம் கூறுகிறது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருப்பதாக கருதும் மக்களின் நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. இன்று நிறைந்த அமாவாசை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பிரதமை முதல் அமாவாசை வரை மொத்தம் 15 திதிகள் இருக்கின்றன. இதில் அமாவாசை திதி தான் முக்கியமானது. மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் தோஷம் அடையும். ஆனால் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷம் அடையாது. இதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றிகரமாக முடியும். குறிப்பாக ராகு, கேது மற்றும் கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தனால் சிறப்பு பலன்களை பெற முடியும். பித்தர்கள் மகாலய அமாவாசை என்று மொத்தமாக கூடுகின்றனர். அந்த நேரத்தில் நாம் அவர்களை வணங்கி முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் செய்வது அவசியம். ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் அதே போலத்தான் தை அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். இவ்வாறு செய்த பித்திருக்களின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.